ஹாய், இது பார்வையற்ற பாவை. என்னோட சொந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது எதுக்காகனா, பெண்கள் இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டும்போது நாம் அப்படி அதிலிருந்து எப்படி வெளியே வரதுன்றதுக்காக நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பார்ட் 3 வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க யூனிஃபார்ம் போடணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. மறுநாள் காலையில் வந்த உடனே என்னை பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் யூனிஃபார்ம் போடலோடனே அவங்க பார்த்துட்டு என்னை காலையில் நீங்கள் டென்ஷன் ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 1/2 hour இருந்துட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த கோவத்தில் என்கிட்ட எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்க அப்படின்னா சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். இது என்னோட ஒர்க் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. ஓகே இவங்க பழி வாங்குறதுக்காக ஏதோ பண்ணுறாங்கன்னு நான் விட்டுட்டேன். போயிட்டு ஈவினிங் வந்தாங்க. ஈவினிங் வரும்போது ஒரு 7 o'clock இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருந்தேன். வந்த உடனே என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் போடல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பயங்கர சவுண்டாக பேசினாங்க. நான் என்ன சொன்னேன், யூனிஃபார்ம் நான் போகிறனால தப்பு கிடையாது, நான் பைசா தரேன், எனக்கு புதுசு வாங்கி கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் இங்கே இருக்க முடியாது, நீங்கள் என் இஷ்டத்துக்கு தான் இருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நான் இருக்க முடியாது. நான் வேலை பார்க்குறதுனால நீங்கள் எனக்கு சம்பளமும் கொடுக்கல, எனக்கு ட்ரைனிங் தான் கொடுக்குறீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு என்னால் இருக்க முடியாதுன்னு உங்கள் சர்டிஃபிகேட் என்கிட்ட தானே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சர்டிஃபிகேட் இருந்தால் நான் அதை எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஓவராக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கங்க. அவங்க கொஞ்சம் பெரிய ஆள் போல், பெரிய இடத்து பையன் போல். அந்த பையனும் உடனே வந்துட்டான். நானும் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லிட்டேன், நீங்கள் என்ன யாரை வேணாலும் வர சொல்லுங்கள், எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேனே தவிர உள்ள அள்ளு விட்டுச்சு. என்ன பண்ண போகிறோமோ, ஏன்னா சென்னை அப்பார்ட்மெண்ட் வேறையா, நான் அப்பார்ட்மெண்ட்னா நிறைய பக்கத்தில் என்ன நடந்தாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். அதனால எனக்கு பயங்கரமாக உள்ள அள்ளு விட்டுச்சு தான். ஆனால் அதை அந்த பயத்தை அவங்க கிட்ட காட்டிக்கவே இல்லை. காட்டிக்காமல் ரொம்ப தைரியமாக தான் யாரை வேணால் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த பையனை என்கிட்ட ஓவராக பேசினான். ஒரே வார்த்தை தான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், இதுக்கு உங்களுக்கு நீங்கள் யார், நான் உங்களை கேட்டு இங்கே வந்தேன்னா நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் இதில் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீ என்னையே இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி மரியாதைலாம் பேசுனேன்னா உனக்கும் மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் தைரியமாக பேசினேன். ஏன்னா நானும் மதுரைக்கார பொண்ணு தானே, எனக்கும் கொஞ்சம் தைரியம் இருக்குல்ல. நானும் போல்டாக பேசினேன். போல்டாக பேசுனதுக்கு அப்புறம் தாங்க பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஆனால் அந்த பிரச்சனை வந்தது நல்லது தான். அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்குன்னு எனக்கே தெரியலை. ஆனால் இந்த கஷ்டத்துலேருந்து எப்படிலாம் அவங்க மிரட்டினாங்க, எப்படி நான் அதிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தேன்றத உங்ககிட்ட அடுத்த வர வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்காதோ யூஸ் ஆகிருக்கும் நம்பிக்கையோட நான் பேசுகிறேன். ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுது. என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.